அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ இங்கே நிலைமை சரியில்லை, தயவு செஞ்சு நீங்கள் வர வேணாம் அப்படின்னு தமிழக முதல்வர் விஜய்க்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார் கர்நாடக முதல்வர் DK சிவகுமார். இங்கேருந்து இவங்க போகிறாங்களா இல்லையாங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் இப்படி ஒரு அறிவிப்பு கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கிறது. முதல்வருக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இது குறித்து பேசலாம். இன்னொரு புறம் தாவேக அரசுக்கு இன்னொரு பின்னடைவு என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி எப்படியாவது விரட்டி கைது பண்ணிடலாம் அப்படின்னு வெவ்வேறு வழக்குகள் போடப்பட்டாலும் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஓங்கி விஜய் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா நறுக்குன்னு கொட்டு வச்சு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு சமூக ஊடகங்களில் திமுகவினர் பேசிட்டு வராங்க. உண்மையிலே அப்படிதான் நடந்திருக்கா அப்படிங்கிறது குறித்து பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. செந்தில் பாலாஜி கேஸ் தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல விசாரணைக்கு வந்தது. அவர் முன்ஜாமீன் கேட்டு வழக்கு போட்டிருந்தாரு இல்லையா, உச்சநீதிமன்றத்தில் அவர் முன்ஜாமீன் கேட்டு மனு போட்டிருந்தாருல்ல. அதாவது பிரேக்கிங் நியூஸ் நீங்க பாத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. முதல்வர் பட்டு வேட்டி சட்டையில வெள்ளிக்கிழமை வராரு. அது என்ன பின்னணி, அதுல என்ன சென்டிமெண்ட் இருக்குன்னு தான் இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு. வந்திருக்காரு அப்படி? ஆமா, வெள்ளிக்கிழமை பட்டு வேட்டி சட்டையில இருக்காரு. உண்மையில கவனிக்கலைங்க. இப்போ செந்தில் பாலாஜி மேட்டரை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க. நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றம் அவரோட முன்ஜாமீன் தள்ளுபடி பண்ணுறாங்க. எப்போ வேணால் கைதாகலாம் அப்படின்றத நிலைமை இருந்தது. அவங்க தரப்புல இருந்து உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு போகிறாங்க. அவர் தரப்பு ஆஜரான கபில் சிபல் போன்ற வழக்கறிஞர்கள்லாம் இதை உடனடியாக எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. இன்றைக்கே அந்த விசாரணை என்பது எடுக்கப்படுது. மனு மீது விசாரணை நடத்தப்படுது. சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையில் அமர்வு விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை இறுதியில் செந்தில் பாலாஜிக்கு இப்போ ஒரு நிவாரணம் என்பது வந்திருக்கு. அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறதுல தடை விதிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் தான். அதாவது பாஸ்போர்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் விசாரணைக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். சாட்சியங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பல நிபந்தனைகளை சுப்ரீம் கோர்ட்டில் விதிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் நிவாரணம் பார்க்கப்பட்டாலும் தற்காலிக நிவாரணம் தான். இப்போதைக்கு அவர் அந்த பாஸ்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் கபில் சிபல் தரப்புல ஆல்ரெடி பாஸ்போர்ட் அவங்கள்ட்ட தாங்க இருக்கு, எத்தனை தடவை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. இருந்தாலும் நீதிமன்றம் அவர் பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ண நீங்க சொன்ன மாதிரி சாட்சிகளை கலைக்கக்கூடாதுங்கிற நிபந்தனைகள் அடிப்படையில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி இருக்காங்க. ஆனால் ஏன் அவர் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறார் அப்படின்னு நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம். இடைத்தேர்தல் வருது, அந்தந்த பகுதியில் அரசியல் இருக்கு, இவர் அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்க நபராக இருக்கிறார். இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்து தான் அது பண்றாங்க. தாவேகாவுக்கு வந்திருந்தா அவர் மீது இத்தனை நடவடிக்கைகள் பாய்ந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தாவேகா போனவர்கள் மீது டிவிஎஸ்சி என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கு? என்ன சொன்னாங்க, விஜயபாஸ்கர் ஸ்கொயர் அங்கே போய் சேர்ந்தப்ப அந்த வழக்குக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, தாவேகா அரசு இந்த மாதிரி எந்த வேலைகளும் செய்யாது அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு அவர் மீது வழக்கு பாயுதா, எதிர்கட்சியில் அதுவும் குறிப்பா திமுக இருக்கிறவங்க மீது வழக்கு பாயுதா? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கிறவங்க மேல வழக்கு பாயாது. அதற்கு பதிலாக இவங்க தான் தாவேகா நோக்கி பாய்வாங்க அதிமுகவில் இருந்து. ஆமா, ஆனா அது பேர் பாயறதா? விருப்பப்படி போறதுங்க. சரி, விருப்பப்படி போறாங்க. அதுல பாஞ்சு போறாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா குதிரை வேகம் குதிரை பேரம் பேசுறதுனால அந்த பாய்தல் அப்படிங்கிறது சேருது. நம்ம என்ன பண்றது? இப்ப அதே மாதிரி ஏன் அதிமுகவில் இருக்கிற மாதிரி திமுகவில் ஏன் நகரல, இங்கிருந்து எம்எல்ஏக்கள் போகல அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவும் பெரிய சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாறுது. எலெக்ஷனுக்கு முன்னாடியே அப்போதைக்கு அவர் ஆதவர்த்தன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, திமுகலேருந்து வரப்போறாங்க, நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு இருந்தார். இன்னும் ஒரு சில இன்னைக்கு அமைச்சராகவும் பாடநூல் கழக தலைவராக இருக்கக்கூடியவர்கள் பேசிக்கிட்ட விவாதம் என்ன அப்படின்னா, அவர் வராரா இவர் வராரா, இவரோட சேர்ந்து அவர் வராருன்னு அவங்க சொன்ன எல்லாமே திமுகவை தான் குறி வச்சிருந்துச்சு. ஆனால் இன்னைய தேதி வரைக்கும் திமுகவில் கூட ஒரு எம்எல்ஏ அல்லது முக்கியமான பதவியில் கூட எம்பி, இந்த மாதிரி அரசு பதவியில் இருக்கிறவங்களோ அல்லது முக்கிய முகம் தெரிந்த நபர்களோ யாரும் திமுகவிலிருந்து தாவேகா நோக்கி போகல. ஆனால் அதிமுகவிலிருந்து தாவேகா நோக்கி போறாங்க. அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிமுகவிலிருந்து தேவையான ஆட்கள் வர்றதுனால அந்த வழக்கு பதிவு செய்யணும், அவங்களை ப்ரெஷர் பண்ணணும், ஓட விடணும் அப்படிங்கிற நிபந்தனை இல்லை. அப்போ இப்போ திமுகவில் மட்டும் தவறு பண்றாங்களா, எல்லா கட்சியிலும் இவர்கள் மீதான இந்த விமர்சனம் இருக்கா? ஏன் பாஜகவில் இருந்து ஒருத்தர் மீது கூட இந்த மாதிரியான வழக்கு பதிவு செய்யப்படல? கடந்த காலத்தில் நயினா நாகேந்திரன் மேல அந்த ட்ரெயின்ல 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் ஒரு புகார் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் அவங்க நடவடிக்கை என்ன? அல்லது அந்த வழக்கு கூட மத்திய அரசு அது பண்ணது ஓகே.
பாஜகவில் வேற யாரும் தப்பே பண்றது இல்லையா? தப்பு பண்ணியிருந்தா அண்ணாமலை மீது ஏகப்பட்ட புகார்கள்லாம் இருக்கு, அதான் பாஜகவே இல்லையே, இப்பயாச்சும் அவர் மீது நடவடிக்கை எடுத்தான்னு. அப்போ இவங்க குறி வைக்கிறது ஃபுல்லா திமுக மட்டும்தான் இருக்கு. பாத்தீங்கன்னா திமுகல ஏவா வேலு, அடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன், அடுத்து ஜென்சி இளைஞர்கள்னு சிலர் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க மீது நடவடிக்கை. அதற்கடுத்து திமுகவினுடைய முக்கிய முகமா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி, இப்படி இவர்கள் மீது மட்டும்தான் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது தாவேக அரசால. அப்ப இது இந்த நான் சொன்ன இந்த 4 கேட்டகரி இப்ப சமீபத்தில் தாவேக அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஏவா வேலு வழக்குல பின்னடைவு, ஜென்சி வழக்குல பின்னடைவு, அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்குல பின்னடைவு. அவங்க நினைச்ச மாதிரி கைது கூட பண்ண முடியல, அவரை மார்க்கண்டேயன் மட்டும்தான் கைது பண்ணி இன்னும் உள்ள வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீட் ப்ரொடெஸ்ட்லயும் போலீஸாருக்கு ஒரு பெரிய பின்னடைவு வந்திருக்கு. இது பல விஷயங்கள். இப்ப தீகா மேல போய் கை வச்சாங்க, தீகா அலுவலகத்துக்கு போனாங்க, அது வர வந்து அனுமதி கொடுக்கலன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதாவது பெரியாரை கொள்கை தலைவரா ஏற்றுக்கொண்ட சிஎம் விஜய் வந்து பெரியாரோட கொள்கையை ஏத்துக்கல. ஏன்னா அது பெரியாரோட கொள்கை என்ன? சமூக நீதி. நீட் வந்து என்ன பண்ணும்? சமநீதி, சமூக நீதியை பாதிக்கும். ஆனா அது வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது எப்படி பெரியாருடைய மனசுக்கு இதமான உண்ணா இருக்கும்? பேரளவுல கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டா போதுமா? அல்லது காலை உணவு அப்படின்னு முதலமைச்சரின் காலை உணவு திட்டமா இருந்துச்சு இல்லையா, அதை வந்து இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் மாத்தி வச்சிருக்காங்க இல்லையா, அவருக்கு இந்த செய்தி ஒப்புமா? கல்வி கண் திறந்த காமராஜர் அவர். அந்த காமராஜருக்கு இது பிடிக்குமா? எல்லாருக்குள்ள கல்வி தரணும், கல்வியில ஏன் பார்ஷியாலிட்டி இருக்கு? கிராமப்புற மாணவர்கள் என்ன தப்பு பண்ணாங்க? நீட் கோச்சிங் சென்டர் ஏன் இவ்வளவு அதிக அளவுல புழுத்து போய் கிடக்கு? பல இடங்கள்ல அதோட எண்ணிக்கை ஏன் இவ்வளவு அதிகமாயிடுச்சு? சாதாரண குடும்பத்திலிருந்து வர்ற ஒருத்தரால ஏன் மருத்துவ கனவுங்கிறது ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கு. இதெல்லாம் காமராஜருக்கு பிடிக்குமா? ஏன்னா கொள்கை தலைவர்களுக்கு விரும்பாத ஒண்ணு இந்த அரசு ஏன் பண்ணுதுன்னு இன்னைக்கு விசிக தலைவர் திருமாவளவனே நேரடியாக கண்டிச்சிருக்காரு. இது வந்து ஒரு மோசமான அடக்குமுறை, இது செய்யக்கூடாது தாவேக அரசு. அவங்க வந்து இப்போ நீட்டுக்கு எதிராக ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சாங்க, ஒரு வாகன பிரச்சாரம், அதை ஏன் தடுக்கணும்? இது தவறான ஒரு முன்னுதாரணம் அவர் கண்டிச்சிருக்காரு. அவருடைய அம்பேத்கர் திடல், ஏன்னா பெரியார் திடல்ல போலீசார் குவிக்கப்பட்டாங்க, இப்ப இவருடைய அம்பேத்கர் திடல்ல இதற்கான பிரச்சாரத்தை முன்னெடுப்பாரான ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஆனாலும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு இதுல விருப்பம் இல்லாம போயிட்டு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி திமுக தலைவர்கள் மட்டும் பழிவாங்கப்படுறதும், அதிமுக பாஜக இந்த மாதிரி இதர கட்சிகள்ல யார் மீதும் எந்த தப்புமே பண்ணாம இருந்திருக்காங்களா? அதிமுக ஆட்சியில் எவ்வளவு ஊழல் புகார்கள் இருக்கு, எடப்பாடி பழனிசாமி மேல கொடநாடு புகார்லாம் இருக்கு, அதையெல்லாம் எப்ப எடுக்க போறீங்க? இன்னும் சில அமைச்சர்கள் மேலாம் அங்க புகார் இருக்கு. எஸ்பி வேலுமணி மீது என்னென்ன புகார்கள் நீதிமன்றமே சமீபத்தில் சொன்னிச்சா இல்லையா? அது வந்து பணியிட மாற்றம் பண்ணதுக்கெல்லாம் பெரிய அளவுல அங்க நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதன் மீதெல்லாம் ஏன் காவல்துறையோட பிடி இருக மாட்டேங்குது, அல்லது காவல்துறை அதை நோக்கி ஏன் சிந்திக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கேள்வி பொதுவா அரசியலை பார்க்குற எல்லோருக்கும் நமக்கும் அந்த கேள்வி வருது. அந்த கேள்வி நிதர்சனமான ஒரு கேள்வி தான், அதை வந்து ஏத்துக்க தான் செய்யணும். ஏன்னா இப்போ தாவேக அரசாங்கத்துக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அவங்க பண்ணக்கூடிய அரசியலே இப்போ 3 மாதம் ஆயிடுச்சு இல்லையா, பண்ணக்கூடிய அரசியலே வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் தான். ஏன்னா திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணா மட்டும்தான் தாவேகா கட்சிக்காரங்களை என்டர்டைன் பண்ண முடியும், தாவேகா தொண்டர்களை அதுதான் எதிர்பார்க்குறாங்க அவங்க. அதான் ரீல்ஸ் எல்லாம் போட்டு அதான பண்றாங்க. பரபரப்பா வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு சினிமாட்டிக்கா ஒரு சினிமா யூனிவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இங்க வில்லன் வந்து திமுக மட்டும்தான், அதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணா மட்டும்தான் கட்சி வந்து உயிர்ப்போடு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தாவேக்காரங்க இருக்காங்க. அதான் தொடர்ந்து வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. இப்போ நீங்க கேட்குறீங்களே எதற்காக எல்லாருமே நடவடிக்கைகளை பண்ணிட்டு எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை அந்த சூழல் வந்து தாவேக கூட ஏற்படல. திமுக நம்ம தொடர்ந்து நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா, ஏன்னா இந்த தாவேக அரசாங்கம் வந்து பெருசா கொள்கை முடிவு, எந்த கொள்கை முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கான்னு கேட்டா பெரிய ஒரு கேள்விக்குறி தான். எல்லாருமே வந்து திமுகவை பழி சொல்றாங்க. அப்கோர்ஸ் அது வந்து உண்மைதான், திமுக மேல பழி சொல்றதுக்கு இருக்கு, 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கு, அரசியல் பண்ணுங்க, திமுகவும் தப்பு பண்ணியிருக்காங்க, லாக்அப்ல திமுக ஆட்சியில நடந்தது, சட்டம் ஒழுங்கு திமுகலையும் ரொம்ப மோசமாக தான் இருந்தது, அதெல்லாமே நிறைய பேசியிருக்கோம். நம்ம அதெல்லாம் எண்ணிக்கை என்னன்னு தான் கேட்கணும். அதுவும் ஒரு திமுகவில் நடந்த லாக்அப் டெத் எத்தனை, அதற்காக எல்லாம் சமூக ஊடகங்கள்ல இருக்கக்கூடியவங்க எப்படி பொங்கி எழுந்தாங்க, சமூகத்துக்காக ஒர்க் பண்றோம், தலித் சமூகத்துக்காக ஒர்க் பண்றேன், பாதிக்கப்பட்ட நபருக்காக ஒர்க் பண்றேன்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர், சமூக சேவகர்கள், இவர்கள் எல்லாம் இந்த ஆட்சியில் என்னவாக இருக்காங்க? குறிப்பா சொல்ல போனா இன்னும் பல வழக்கறிஞர்கள் பேரும் சொல்ல முடியும், சமூக சேவகர்கள் பேரும் சொல்ல முடியும், தலித் சார்பாக இயங்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் பேரும் சொல்ல முடியும். ஆனா அது இந்த இடத்துக்கு தேவையில்லை. அவங்க என்ன பண்றாங்க, கடந்த ஆட்சியில் என்ன பண்ணிருக்காங்க, இப்ப என்ன பண்ணிருக்காங்க, சாதாரண ஒரு விஷயத்தையும் பூத கண்ணாடி வச்சு பார்த்தவங்க இந்த விஷயத்துல அப்பட்டமா தெரியக்கூடிய விஷயத்தையும் கண்டுக்காம போறதோட பின்னணி என்ன அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளியிலே நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியும் என்ன நடக்குது அப்படின்னு. ஏன்னா இப்ப வந்து எதுக்காக இவ்வளவு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு அந்த காவிரி நதிநீர் பிரச்சனை இருக்கு இல்லையா, அது வந்து வாழ்வாதார பிரச்சனையா தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே இருந்திருக்கு, பல ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதுக்கு வந்து விஜய் தரப்புல இருந்து என்ன ஒரு ஆக்ஷன் எடுக்க போறாங்க, எப்படி அதை வந்து அணுக போறாங்க அப்படின்ற பல கேள்விகள் இருந்தது இல்லையா. அதுல வந்து தாவேக அரசாங்கம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்து கவர்மெண்ட்டை சுற்றி இருந்தது. இன்னைக்கு என்ன ஒரு டிராபேக், இன்னைக்கு என்ன ஒரு பின்னாடி வந்திருக்கு அப்படின்னா,
கர்நாடகாவுக்கு சிஎம் விஜய் போற மாதிரி இருந்தது. அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியலாக அறிவிக்கல. ஆனால் கர்நாடகா தரப்புல வந்து அதெல்லாம் அஃபிஷியலாக அறிவிக்கப்பட்டு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் ஃபுல் ஃபிளெஷ்டாக பண்ணாங்க. என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து சிஎம் விஜய் பெங்களூர் வர போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சிவகுமார் வந்து ஃபோன்லேயே பேசுனாரு. அவரே சொன்னார், விஜயங்கிட்ட பேசினாரு, நான் சந்திக்க போறதா சொன்னாருன்னு சொல்லிட்டுலாம் ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னார். இன்னைக்கு மதியம் வரைக்கும் அதான் ஸ்டேட்டஸாக இருந்தது. சிஎம் விஜய் வந்து கர்நாடகா போறார், பேச்சுவார்த்தை பண்ண போறாருன்ட்டு. பேச்சுவார்த்தை நல்லபடியாக வந்தது அப்படின்னா பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஓகே, ஒரு பிரச்சனையை வந்து பேச்சுவார்த்தையின் மூலியமா தீர்வு வந்துருச்சு அப்படின்ற ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனா இப்போ என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா பேச்சுவார்த்தையே நடக்காது, அதான் நிலைமையா இருக்கு. பேச்சுவார்த்தையே நடக்காது, சிஎம் விஜய் வந்து இப்போதைக்கு கர்நாடகாவுக்கு வர வேண்டாம் அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா கர்நாடகா சிஎம் சிவகுமாரே சொல்றார். அந்த அளவுக்கு வந்து நிலைமை வந்து கைமீறி போயிட்டு இருக்கு. முதல்வர் அவமதிக்கிறது இல்ல, தமிழர்களை அவமதிக்கிறது, தமிழ்நாட்டை அவமதிக்கிறது. இதற்கு முன்னாடி அவர் தான் சொன்னாரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, முதல்வர் என்கிட்ட போன்ல பேசினாரு, எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு வரவேணான்னு பொதுவெளியில அறிவிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப மோசமான ஒரு அரசியல் நோக்கம் கொண்ட ஒரு அணுகுமுறை. முதல்வராக இங்க நமக்கு இவர் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனா நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியவர் அவர் தான் முதல்வராக, மாநிலத்தினுடைய முக்கிய முகம் அவர், முகமே விஜய் தான். அப்ப இவரை வந்து வெளி மாநிலத்தில் இருக்க ஒருத்தர் வந்து இப்படி பேசுறதுங்கிறது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது? அதே நீங்க இப்ப முதல்வர் அவருக்கு அழைப்பு விட்டாரா, முதல்வர் அங்க வர்றேன்னு சொன்னாராங்கிறது நமக்கு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா தெரியாது. அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு, டி.கே. சிவகுமார் முதல்வர் பேசியிருக்காரு, என்கிட்ட போன்ல பேசினாரு, கடிதம் அனுப்பியிருக்காரு, பொதுவெளியில வெளியிட முடியாதுன்னாரு. இப்போ என்ன சொல்றாரு, ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப இது எல்லாமே ஆஃப் த ரெக்கார்ட்ல நடக்கிறப்ப இவர் ஏன் ஆன் த ரெக்கார்ட்ல ஒரு விஷயத்தை சொல்றாரு, முதல்வர் வரவேணாம் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் அவர் சொல்லணும்? அப்ப அவருக்கு ஒரு அரசியல் மைலேஜ் அங்க இருக்கு. முதல்வர் இங்க இருந்து போகிறாரு, மேகதாது அணை விவகாரம் குறித்து பேச போகிறாருன்னு சொல்றப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், அவரோட அணுக்கமாக இருக்கக்கூடிய கட்சிகள், கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதாவது கூட்டணினா அவர் ஆதரிக்கக்கூடிய கட்சிகள், இப்படி பலரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து போகவே கூடாது, பேச்சுவார்த்தை நடத்தவே கூடாதுன்னாங்க. அதை ஏற்றுக்கொண்டு முதல்வர் செஞ்சிருந்தாருன்னா பரவாயில்ல. ஆனா முதல்வர் அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை, போறாருன்னு சொல்லல, போகலன்னு சொல்லல. இப்ப சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, அறிக்கை அது தொடர்பான விவரங்கள் வெளியாகும் அப்படிங்கிறாரு. அதற்குள்ள கர்நாடக சிவகுமாரே சொல்லிட்டாரு வரவேணாம் அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய அவமரியாதை. அவர் வந்து 2 முதல்வர்களுக்கு இடையிலான பிரச்சனை கிடையாது, 2 மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை இது. அதுல நம்மளை அவமதிக்கிறாங்க. இதுல இத்தனைக்கும் அவங்க கூட கூட்டணியில வர இருக்காங்க. எந்த அடிப்படையில் அப்புறம் கூட்டணி வச்சிருக்கீங்க? திமுக வச்சிருந்தாலும் இதே கேள்விதான் வந்திருக்கும். இன்னைக்கு தாவேக்கா வைக்கும் பொழுது இந்த கேள்வியை புறக்கணிக்க முடியல. எதற்காக, எந்த அடிப்படையில் அவர் கூட கூட்டணி வச்சுங்க? அவங்க காங்கிரஸ்ல இருக்காங்க, ராகுல் காந்தி அங்கே இருந்து இங்க வந்து உங்களை சந்திக்கிறாரு, இங்கிருந்து அங்க போய் சந்திக்க முடியாது அப்படின்னா அந்த கூட்டணியோட நோக்கம் தான் என்ன? நீங்க எப்படி எல்லாம் சேர்ந்து ஒன்னா பிஜேபி எதிர்க்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையா? இதுல யாரு நட்டமடைகிறாங்க? நாம தான் நட்டமடைகிறோம். விவசாயிகள் நட்டமடைகிறாங்க, விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. பலர் வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகள் இப்ப செய்தி வெளியாயிட்டு இருக்கு, முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அது ரொம்ப தவறான முயற்சி. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க வாழ்வாதாரத்துக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. இப்படி நட்டாத்துல விட்டுட்டு போறீங்களே அப்படிங்கறத அவங்களுடைய மன குமுறலா இருக்கு. இதுல கர்நாடகா சிஎம் சிவகுமாரோட காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா இப்ப வந்து நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு காலையில் பல காட்சிகள்லாம் பார்த்துருப்போம் நம்ம கர்நாடகாவை சுற்றி. அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் வந்து அரசியல் கட்சியினர் குறிப்பாக வந்து பாஜகவே போராட்டம் பண்ணுறாங்க. பாஜக மட்டும் இல்லாமல் அந்த கன்னடிக அமைப்புகளும் இருக்கும்ல, அவங்கெல்லாம் வந்து முக்கியமான அணைகள் இருக்கும்ல, கேஆர்எஸ் அணையெல்லாம், அங்கேருந்து தான் காவேரிக்கெலாம் தண்ணீர் வந்து திறந்து விடுறாங்க. அந்த அணைக்கு முன்னாடி உட்கார்ந்து அங்கே போராட்டம் பண்ணுறாங்க. கன்னட அமைப்புகள்லாம் வந்து இந்த அணையிலிருந்து தண்ணி திறந்து விடவே கூடாது, தமிழ்நாட்டுக்கு தண்ணியே தரக்கூடாது அப்படின்றதுல அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரணும்னா கர்நாடகம் வெள்ளத்தில் வந்து மிதக்கணும், அப்படி அந்த சூழலை மட்டும்தான் தண்ணி தருவாங்க. சட்டப்படி வந்து சமீபத்தில் கூட அந்த காவேரி ஒழுங்காற்று குழு உத்தரவு போட்டாங்கல்ல, இத்தனை கன அடி தண்ணி டெய்லி தரணும் அப்படின்ட்டு. அதுக்கு அகைன்ஸ்டா தான் அங்கே போராட்டம் வெடிச்சிட்டு இருக்கு. சிஎம் விஜயோட அந்த ஜனநாயகம் பட பெரிய கட் அவுட்ல வச்சிருந்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் உடச்சு தள்ளுறது, அதெல்லாமே வந்து ஒரு வன்முறை காட்சிகளா கர்நாடகாவில் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க முடியுது. இவ்வளவு நடக்குது இல்ல? ஆமா. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தமிழக அரசினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியா ஒருத்தர் போட்டாங்க இல்லையா, அவரு இதுல ஏதாவது கருத்து சொல்லியிருக்காரா? ஏன்னா அவர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவருங்கிறாங்க, அவருடைய படம் தான் அங்க தயாரிக்கப்பட்டு ரிலீஸ் ஆகுது. அப்ப இவரோட நோக்கம் என்ன? இவர் வந்து அங்க சொல்ல வேணாம் கருத்து, மத்திய அரசு கிட்ட சார்பா எதுவும் பேசியிருக்காரா? டெல்லி சிறப்பு பிரதிநிதி தானே இவரு. இங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குதுங்க, கர்நாடகா இந்த மாதிரி நடந்துக்குது, நீங்க மத்திய அரசு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க, அது பின்வாங்கிங்கன்னு முதல்வர் கடிதம் அனுப்பினாரு, தமிழ்நாட்டுக்கு உரிமை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு செயல்பாடு என்ன இது வரைக்கும் ஜனநாயகன்ல கிளைமேக்ஸை மாத்திருக்கங்கிற மாதிரிலாம் விஷயம் சொன்னதாக செய்தி வெளியானுச்சு. நம்ம இன்னும் அதை முழுசா பார்க்கலன்னு வச்சுக்கலேன். ஆனாலும் இந்த விவகாரத்தில் அவருடைய நிலைப்பாடு என்ன? நீங்க எதுக்கு அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் தாவேக்கால ஆளே கிடையாதா?
அவருக்கு கொடுத்தீங்கன்னா அப்ப இதெல்லாம் விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும்ல அவரு. ஆனா இப்ப பெர்ஃபார்மன்ஸே இல்லாம இருக்காரு. அப்ப அதனுடைய பின்னணி என்ன, ஏன் அவர் அப்படி இருக்காரு, முதல்வர் ஏன் அதை அனுமதிக்கிறாரு? என்ன சொல்ல போனா 13 பேர் கொண்ட டீம் ரெடி ஆயிட்டு இருந்துச்சுங்க கர்நாடகா போறதுக்கு. இப்ப அது எல்லாமே என்ன ஆச்சு, அமைச்சர்கள் அதிகாரிகள் உட்பட 13 பேர் ரெடி ஆயிட்டு இருந்தாங்க, முதல்வர் உட்பட. அப்ப அவங்க எல்லாம் இப்ப அதனுடைய நிலைப்பாடு என்ன, ஸ்டேட்டஸ் என்ன? இப்ப சொன்னதுக்கு பிறகு இது வரைக்கும் அறிக்கை வெளியிடல. அப்ப அமைதியா இருந்துட்டோம், அப்படியே இருந்துருவோம்னு இருக்க போறாங்களா, அல்லது நாங்க முயற்சி பண்ணோம் அவருடைய பண்றாருன்னு விளக்கம் கொடுக்க போறாங்களாங்கிறத பொறுத்து. கர்நாடகா வந்து உறுதியா இருக்காங்க தண்ணி தரக்கூடாது அப்படின்ட்டு. இப்ப அடுத்த கட்டமா என்ன பண்றாரு அப்படின்னா சிவகுமார் வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த காவிரி படுகைகள் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரையும் கூப்பிட்டு பேசி நம்மளோட நிலைப்பாட்டை வந்து உறுதியா தெரிவிச்சுன்றதுல உறுதியா இருக்காரு. அதாவது அந்த மேகதாது இருக்கு இல்லையா, அங்க வந்து டேம் நிச்சயமா கட்டுவோம் அப்படின்றதுல வந்து கர்நாடகா உறுதியா இருக்காங்க. ஆனா இங்க வந்து அந்த உறுதித்தன்மை இல்லையோ, அதாவது பரவாயில்ல கட்டிட்டு போட்டுன்ற மாதிரி தமிழக அரசு வந்துட்டாங்களோ. ஏன்னா இங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம் எப்ப கூட்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு பெரிய கேள்விக்குறி. அறிவிப்பே வரல. எல்லா கட்சியும் டிமாண்ட் பண்றாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, பட்ஜெட் தொடர் வருது அப்படின்னா பட்ஜெட்ல வந்து தீர்மானம் பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம் எல்லா கட்சியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தாவேகா அமைச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு செங்கல் கூட வைக்க விட மாட்டோம்னு சொல்றாங்க. அது பேச்சுவார்த்தையில் தான் இருக்கு. நீங்க அனைத்து கட்சி காங்கிரஸ் அமைச்சரே சொல்றாரு. ஆனா அந்த காங்கிரஸ் தொடர்பாக எத்தனை போராட்டத்தை தமிழ்நாட்டில் பண்ணிருக்காங்க, அல்லது கர்நாடக காங்கிரஸுக்கு எதிராக எத்தனை முறையில் அவங்க பேசியிருக்காங்க, எத்தனை விதமா பேசியிருக்காங்க, என்ன மாதிரியான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்கலாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க பொதுவா எடுத்து பாருங்கள் அழகு. இப்ப தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, நான் முதல்வன் திட்டத்தை பெயர் மாத்துறாங்க, முதலமைச்சர் காலை உணவு திட்டம் பெயர் மாற்றம், முதலமைச்சரோட தாய்மானவர் திட்டம் பெயர் மாற்றம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பெயர் மாற்றுறதுக்கான ஆலோசனைகள் நடைபெற்று இருக்கு அப்படின்னு செய்திகள் சொல்றாங்க. மகளிர் பயணமா மாத்திருக்காங்க. இப்படி பல விஷயங்களும் முதல்வர் பெயர்ல தான் இருக்கு. முதல்வர் இன்னைக்கு இவர் தான் முதல்வர், ஸ்டாலின் பெயர்ல இருந்தா மாத்துறதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா ஜெயலலிதா பெயர்ல இருக்க, அல்லது ஜெயலலிதாவை எப்படி அழைக்கிறாங்க கட்சிக்காரர்கள்னா அம்மான்னு அழைக்கிறாங்க, அம்மா உணவகம் பெயர்னா அப்படியே தான் இருக்கு. அதை வந்து உணவகம் மாற்ற வேண்டியதானே, அரசு உணவகம்னு. அப்ப இதுல முதல்வர்னு இருக்கிறதுல கூட மாத்துறாருன்னா அது என்ன நோக்கம் இருக்குங்கிறது ஒரு கேள்வி. ஆக்சுவல் பிரச்சனை என்ன தமிழ்நாட்டில் இன்னமும் வந்து விடை தெரியாத பிரச்சனை என்ன, டாஸ்மாக் வந்து தனியார் மயமாகுதுங்கிறாங்களே, அது உண்மையா பொய்யா, நடக்குதா நடக்காதா, என்ன பிரச்சனை அதில் இருக்குன்னு அரசு விளக்கம் இதுவரை கொடுக்கல. ஒரு அமைச்சர் மீது பவுடர் புகார் வந்து எழுந்துச்சு. ஆகா பயங்கரமான ஆக்ஷன் எடுக்க போறாரு சிஎம், இது வரைக்கும் பல பேர் வந்து ஆலோசனை பண்ணிட்டாரு, ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு, விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏகப்பட்ட செய்திகள் வந்துச்சு. ஆனா இது வரைக்கும் அவர் மீது ஒரு துளி கூட நடவடிக்கை எடுக்கப்படலை. லஞ்ச புகார் ஒரு அமைச்சர் மீது விசிகாவை சேர்ந்த பொருளாளர் சொல்றாரு, ராஜீவ் வந்து இடமாற்றம் செய்யறதுல முறைகேடு நடந்திருக்குன்னு ஒரு புகார் சொல்றாரு. அந்த முறைகேடு புகார் மீதான விசாரணை என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியல. விபிஜி ராம்ஜி திட்டத்தை ஏன் அனுமதிச்சோம் அப்படின்னா அவங்க இது வரைக்கும் விளக்கம் கொடுக்கல. அணுக்கனிம சுரங்க திட்டத்தை எதற்காக எக்ஸ்டென்ஷன் பண்ணோம் கன்னியாகுமரியில அப்படிங்கிறதுக்கு விளக்கம் இல்லை. ஆல்ரெடி கேன்சர்ல பல பேர் அந்த பகுதியில் பாதிக்கப்படுறதாக புகார் இருக்கிற நேரத்தில் தாவேகா கட்சியா இருந்த சமயத்தில் அனுமதி கொடுக்க கூடாதுன்னு அதை ரத்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டதும் அவங்க தான், பாம் வச்சது அவங்க தான், பாம் எடுக்கிறது அவங்க தான். அந்த மாதிரி இருக்கு. இன்னொன்னு கர்நாடக மேகதாதுல வெளிப்படையா முதல்வர் எதுவுமே வாய் திறந்து பேசல. நீட் விவகாரத்துல முதல்வர் வாய் திறந்து எதுவுமே பேசல. இப்படி லாக்அப் மரணங்கள் கடந்த காலங்கள் இதற்காக தான் விஜய் ஒரு போராட்டத்தை அறிவிச்சாரு. அப்ப போராட்டத்துல பங்கேற்றுக்கிட்டார். 10 நிமிஷம் குலுங்குனுச்சு தலைநகரம். அப்பேற்பட்ட போராட்டத்துல பங்கேற்று கொண்ட முதல்வரனுடைய தலைமை கீழே இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி நடந்து கொள்ளுது, சாமானிய மக்களை எப்படி அடக்குது அப்படின்னு நாம சொல்ல வேணாம். சிபிஎம் அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவார், மாநில செயலாளர் சண்முகம் வந்து பாயிண்ட் பை பாயிண்டா போட்டு சொல்லுவார். இது எல்லாம் பேசாம இப்படி பேசுறதோட பின்னணி என்ன, அதையெல்லாம் தாண்டி கர்நாடக விவகாரம், இலங்கை விவகாரம்னா முதல்வர் கடிதம் எழுதிட்டு போயிட்டு தூங்கிடுறாரு, நம்ம ஆட்சியில் வந்தோம்னா அப்படி இருக்க மாட்டோம் அப்படின்னு பேசினாரு. இன்னைக்கு இவர் என்ன பண்றாரு, எத்தனை விஷயங்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு, இவரு கடிதம் எழுதிட்டு போய் தூங்குறாரா அப்படிங்கிற கேள்வியை திமுகவினர் முன்வைக்கிறாங்க. இப்ப நம்ம இதுல இன்னொரு ஸ்லைட்டான ஒரு வெர்ஷன் இருக்கு, அதை நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன். சொல்லிடுங்க. அதாவது சிஎம் விஜய் வந்து கர்நாடகாக்கு போற மாதிரி இருந்தது இல்லையா, முன்னாடியே வந்து முன்னாள் முதல்வர்களும் ஜெயலலிதா அவர்களும் போயிருக்காங்க, கலைஞரும் போயிருக்காரு, கர்நாடகாவில் போய் பேச்சுவார்த்தைலாம் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த இதை எப்படி அணியிருக்கலாம்னு சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 முதல்வர்களும் பேசுறதுக்கு முன்னாடி 2 நீர்வளத்துறை இருக்கு இல்லையா, அந்த துறையை சேர்ந்த அதிகாரிகள் முதல்ல ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம். இப்போ மத்திய அரசாங்கம் வந்து மத்தியஸ்தம் பண்ற மாதிரி தொடர்ந்து கூட்டங்களை போடுறாங்க. அந்த கூட்டத்தில் வந்து கர்நாடகா தமிழக அதிகாரிகள் போய் கலந்துக்கிறாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் மத்திய அரசாங்கம் இல்லாமல் நம்மளுக்குள்ள நம்ம 4 மாநிலங்களுக்குள்ள எப்படி பிரச்சனை முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறம் தான் முதல்வர்கள் பேசியிருக்கணும். ஆனால் இங்கே வந்து எடுத்தோடனே வந்து முதல்வர் விஜய் உடனே வந்து பேசுறது என்பது சரியில்லை. ஏன்னா அதுக்காக தான் வந்து பல கட்சிகள் எதிர்த்தாங்க. நீங்கள் பேச்சு போனீங்க அப்படின்னா
கர்நாடகாலையும் பிரச்சனை இருக்கிறதா நீங்க வந்து உறுதி பண்றீங்க அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு கிளம்புச்சு. அதனால முதல் மட்டத்தில் வந்து அதிகாரிகள் பேச விட்டுட்டு அதிகாரிகளை தொடர்ந்து 2 முதல்வர்கள் பேசியிருந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில மாற்றம் வந்திருக்காது, பட் எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருக்கும். இப்ப வந்து ஒரு மாநில முதல்வரே வந்து தமிழ்நாடு சிஎம் வர வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு நிலைமை போயிருக்கு அப்படின்னா இது யார் நம்ம தப்பு சொல்றதுன்னு தெரியல. இது பெரிய அவமானம். இதுக்கு காரணம் யாரு அப்படிங்கிறது குறித்து ஆலோசனை செய்யணும். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தையும் இது அவமதிக்கிற செயல் தான் அது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழக அரசியலில் மாற்றம் ஒன்று நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்படி என்ன ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடக்க போகுதுன்னா, திமுக ஒரு அழைப்பு விடுத்திருக்கு. விவசாயிகளுக்கு ஆதரவாக போராடக்கூடிய எல்லோரும், ஒற்றை கருத்துள்ள எல்லோரும் தஞ்சாவூருக்கு வாங்க அப்படின்னு ஒரு போராட்டத்தை திமுக முன்னெடுக்குது. ஸ்டாலின் தலைமையில் இந்த போராட்டம் நடக்க போகிறதுன்னு வச்சுங்களேன். இந்த போராட்டம் தான் திசை வழியை மாற்றப் போகிறது தமிழக அரசியலில் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் இந்த 2 கட்சிகள்லையும் 2 குரல்கள் ஒலிக்குது. ஒரு புறம் தாவேக ஆதரவு, இன்னொரு புறம் திமுக ஆதரவு. விசிகாவிலும் இது நடக்குது, இந்திய கம்யூனிஸ்ட்லயும் இது நடக்குது. இப்ப இந்த இந்திய கம்யூனிஸ்ட் பொறுத்த வரைக்கும் மாநில செயலாளர் சொல்றாரு, இடது பக்கமாக இந்தியாவை திருப்புவதற்கு திமுகவோடு நாங்க கைகோர்க்க தயார் அப்படிங்கிறாரு. அப்போ திமுகவோட கைகோர்க்க தயாருங்கிறாரு. இன்னமும் அவர் திமுக தாவேக கூட்டணியில் போகல, வெளியில தான் நிற்கிறேங்கிறத சொல்றாரு. அமைச்சரவையில் இடம்பெறல. இது ஒரு புள்ளி. இன்னொரு புள்ளி, விசிகாவில் கடுமையான விமர்சனம் ஆளூர் ஷானவாஸ் முதன்மை செயலாளர் வைக்கிறாரு. கட்சியினுடைய நிலைப்பாடாகவே இந்த விமர்சனத்தை வைக்கிறாரு தாவேக அரசின் மீது. தாவேக ஒரு பாஜகவினுடைய கைப்பாவையா செயல்படுது, பாஜக தான் இயக்குது அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். இன்னைக்கு விசிகாவினுடைய தலைவரே தாவேக அரசை கண்டிக்கிறாரு, தாவேக போலீஸை கண்டிக்கிறாரு. எப்படி இப்படி நீங்க செய்வீங்க? பெரியார் திடல்ல எதற்காக போலீஸ் போறீங்க? எதற்கு கைது பண்றீங்க? நீட்டு தானே உங்களுடைய கொள்கை எதிர்ப்புமே, நீட்டு தானே பெரியாருடைய கொள்கை எதிர்ப்பும் அதுதானே. ஆனா நீங்க ஏன் அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு பெரியார் திடலுக்கு போய் கைது பண்றீங்க? தவறான நடவடிக்கை, கண்டனத்துக்குரியதுன்னு கண்டிக்கிறாரு. அப்ப இவங்க எல்லாம் 3ஆம் தேதி, ஏன்னா இவங்க இதுவரைக்கும் ஒரு ஆசிலேஷன்ல இருக்கிறாங்க தாவேகாவா. ஏன்னா அமைச்சரவையில் இடம்பெற்றாச்சு. வன்னியரசு கடுமையான பாராட்டு மழையை பொழிகிறாரு, ஷானவாஸ் கடுமையான விமர்சன மழையை பொழிகிறாரு. இதுல இவர் பொருளாளர் கூட, விசிகாவினுடைய பொருளாளர் டாஸ்மாக் தனியார் மயமாகிறது குறித்தெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்போ கட்சிக்குள்ள பலமான எதிர்ப்பு குரலும் இப்போ ஒலிக்க தொடங்கி இருக்கு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி இது ஒரு புள்ளியில இணையும். ஆல்ரெடி இந்திய கம்யூனிஸ்டும் திமுகவும் ஒரே மேடையில் தோழர் நல்லக்கண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நிகழ்வுல கலந்துக்கிட்டாங்க, சிலை திறப்பு விழாவில். அங்கேயே ஒரு புள்ளி வச்சாச்சு. இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதியில இந்த புள்ளி இன்னும் கோலமாக போடப்படும். புள்ளி வந்து இன்னும் நிறைய புள்ளிகள் சேர்ந்து அது கோலமா மாறும் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், விடுதலை சிறுத்தைகள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஐயுஎம்எல் கூட போறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிற விஷயங்களும் சொல்லப்படுது. 3ஆம் தேதி என்ன நடக்கிறது, தாவேக அரசு இதை எப்படி கையாள போகிறது அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக பார்க்கலாம் பொறுத்திருந்து. இப்போ தாவேக அரசாங்கம் வந்து பல திமுக தலைவர்கள் மீது குறி வச்சிருக்காங்க இல்லையா, ஒவ்வொருத்தரா டார்கெட் பண்ணி ஒவ்வொருத்தர் மீதும் பல வழக்குகள்லாம் போட்டு ஊழல் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து குற்றச்சாட்டா வச்சு வழக்குகள் பண்றாங்க. ஊழல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியதுதான், அது மாற்றுக்கிறதே கிடையாது, தண்டிக்கப்படணும். ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு புறம் திமுக மீது நடவடிக்கை எடுங்க, ஒரு புறம் ஊழல் பண்ணவங்களை வந்து சட்டத்துக்கு நிறுத்துங்க, அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இன்னொரு புறம் உங்களோட கொள்கை முடிவுல உங்களோட தலைமையின் கீழே தமிழ்நாடு எந்த திசையை நோக்கி போகுது அப்படின்றத வந்து கொஞ்சமாச்சும் யோசிங்கன்றதும் ஒரு கேள்வியா இருக்கு. திமுக மீது நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் கேட்கல, உங்களோட கொள்கை முடிவு என்ன? தாவேக அரசாங்கத்தோடைய இத்தனை பிரச்சனைகள் நீங்க பட்டியலிட்டீங்களே, ஆனா மக்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா இத்தனை பிரச்சனைலாம் தேவையில்லை, ஒரு நாளைக்கு சிஎம் விஜய் வந்து வெளில வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் பண்ணாலே போதும், ஹாப்பி ஆயிடுவோம், அதுலேயே வந்து அவங்க வந்து ஹாப்பி ஆகிட்டு இந்த பிரச்சனை மறந்தே போயிடுறாங்க. அதுதான் வந்து தாவேக அரசாங்கம் வைக்கக்கூடிய ஒரு பொசிஷனா இருக்கா? ஏன்னா இத்தனை பிரச்சனைகள்ல வந்து தாவேக அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்ன, எப்படி அணுக போறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கு இருக்கு, இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் கையாளாம எல்லாமே வந்து ஒட்டுமொத்த கவர்மெண்ட் மெக்கானிசமே வந்து திமுகவை எதிர்த்து செயல்படுது, திமுகவை அழிக்கணும்ன்றதான் செயல்படுறது அப்படின்னா அது வந்து கொள்கை முடிவுல எப்படி வந்து தாவேகாவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸா தமிழ்நாட்டில் மாற்றும். திமுகவை எதிர்த்து செயல்படுறது பிரச்சனை இல்லை, ஆனா கொள்கை முடிவுன்னு வரும்போது தாவேகோட நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்றது வந்து இப்பயாச்சும் பேசுங்க முதல்வரே அப்படின்றதான் சாமானிய மக்களோட ஒரு கேள்வியா இருக்கு, எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. நீங்க சொல்றீங்க மக்கள்னு, அதுல எல்லா மக்களும் அப்படி நினைக்கல. நிறைய பேர் வந்து இப்போ அரசுக்கு எதிரான குரலாகவும் ஒலிக்கிறாங்க, சிலர் அரசுக்கு ஆதரவான குரலையும் ஒலிக்கிறாங்க, பலரும் வந்து கலவையான விமர்சனத்தோட தான் இப்போ இருக்கிறாங்க. ஆனாலும் அது இதுக்கும் தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னாலும் கூட இந்த 2 மாதம் ஆட்சியை வைத்து மக்கள் இப்போதையே ஒரு முடிவுக்கு அவங்கவுங்க மனநிலையிலிருந்து வெளிப்பட தொடங்குறாங்க. சிலர் வந்து நம்ம செஞ்சது சரிதான் ஓட்டு போட்டது, சிலர் நம்ம தப்பா ஓட்டு போட்டோம் அப்படின்னு பலவிதமான விமர்சனமும் இருக்கு. அதுல சரி தப்புங்கிறத தாண்டி இது கொள்கை அடிப்படையில் நம்ம விமர்சனத்தை முன்வைக்க வேண்டிய தேவையும் நமக்கு பத்திரிகையாளராக எழுந்திருக்கு. பேசுவோம் இதே மாதிரி நாளைக்கு பல செய்திகளோடு சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.